அப்பா நான் வெயில்றப்பா சாமி. அம்மா கொஞ்ச நாள் பொம்பன வெயிக்கா போடா எனக்கு பிடிச்சது பாக்குறேன். என்னடா என்ன கேட்டுங்கற அவகிட்ட? பொம்மை படம் எக்ஸ்னா வெக்குமா இருக்கா? ஏண்டி கொஞ்ச நேரம் பொம்மை படம் தான் வையாண்டி. குடு ரிமோட் குடு. குடு. என்னடா நீ வச்சு பாறா. எப்படி வந்து கூட்டி போறேன்னு சொன்னாங்க அம்மா? ஸ்கூல் தந்த உடனேவா? ஏன் உங்களுக்கு விவசாயே கிடையாது அவங்க அம்மாக்கு? உங்க மாமா அண்ணாங்கன்னா ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு நினைப்பா. ஏதோ ஒரு நாள் 2 நாள் வந்து லீவுக்கு வந்து இருந்துட்டு போகாம என்ன ஸ்கூல் தந்த வரைக்கும் நீங்க இங்கே தான் இருப்பீங்களா? துணி துவைக்க தெரியுமா உனக்கு? சாமான் கழுத்துக்கு எதுவுமே தெரியாது, துண்ண மட்டும் தெரியும் பொழுது. சரி அட உங்க மாமா ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லி அனுப்ப போடுங்க. எதான் பண்ணி தொலைக்கு இரு வர. இந்தா கடையில போயிட்டு பால் வாங்கி வா. அதெல்லாம் ஒழுங்கா வாங்கி வா. கடைக்கு கொத்தா உதவு பொழுது போய் பால் வாங்கினா போ. பால் வாங்கின உனக்கு எதாவது பிஸ்கெட் வேணுமா? சரி போ மட்டும் வாங்கிடும். ஏய் என்னடாச்சு? அக்கா சீச்சி எதுக்கு அவனாச்சா? அத்தை என்ன பஸ் அச்சா. அவன்லாம் அடிக்கவே மாட்டான் யாரையும், தெரியுமா உனக்கு? சும்மா பொய்யெல்லாம் சொல்லுங்க. அதை அத்தை நான் பொய் சொல்லத்த. எனக்கு தெரியாத என் பிள்ளைய பத்திய. என்ன அந்த பொண்ணு கூட வேற தொல்லையாகுது. நம்ம பிள்ளைய வந்து இது பண்ணுவானா அது பண்ணுவானான்னு எல்லாத்தையும் சொல்லுங்குது. யாவும் இல்லாம இதுங்க வேற சாப்பாடு இப்போ வச்சு நம்ம கொட்டின்னு உக்காந்துக்கணும். இருக்கிற துணி பார்த்தோன்னா இது வேற எக்ஸ்ட்ராவா என்னதான் பண்றதுன்னு தெரியாது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊருக்கு ஃபோன் பண்ணி வரட்டும். அந்த ஆம்பளை வந்த உடனே ஃபோன் பண்ணி அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே அவளை கூட்டு போக சொல்லணும். இருக்குது பத்துலன்னு இது வேற எத்தனை முறை அந்த ஆம்பளைக்கு சொன்னாலும் அப்படியே தங்கச்சி பாசம், அப்படியே தங்கச்சி பொண்ணு அப்படியே உருகினுங்க. அதனால நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனை. தெரியலமா ஒரே தலை வலிக்குது, அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி இது. அத்தை உள்ள வாங்க படுத்துக்கோங்க. அத்தை நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். தம்பி பாப்பாவும் நான் பாத்துக்கிறேன். அத்தை எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். என் மாமாவை டிஃபன் வாங்கிட்டு வர சொல்றேன். அத்தை துணி தைக்கிற சாமான் கழுவுறது எல்லாத்தையும் பண்றேன். நீங்க கம்முன்னு படுங்க. உனக்குதான் வேலை செய்ய தெரியாதுமா. பரவாயில்ல அத்தை, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். உங்க நாத்தனார் பொண்ணா இருக்கவே தானே நம்ம அத்தைய உடம்பு சரியில்லைன்னு எனக்கு எல்லாமே செய்யறதுன்னு சொன்னீங்க. உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனம்மா. நீயும் என் புள்ள மாதிரி ஒரு பொண்ணா தானே நான் உன்னை நினைச்சிருக்கணும். பரவாயில்லம்மா சரிம்மா, என் பொண்ணு மாதிரிதாம்மா நான் உன்னையே நினைச்சிருக்கணும். நானு சே இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணிட்டேனேம்மா. நான் குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம நடந்துக்கிட்டேம்மா. இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதண்ணா. நீ இங்கேயே இருனா. நீ உனக்கு எப்ப லீவ் விட்டாலும் வந்துரு, இங்கே இரு. ஏமா நான் திட்டுன்னு சொல்லிட்டு மனசுல வச்சுன்னு அந்த மாதிரி சொல்றியா? ஏமா அத்தை சொன்னது தப்பா நினைச்சிட்டியா? சாரிம்மா ரொம்ப ரொம்ப சாரிம்மா, எனக்கு மன்னிச்சிருமா. நீ வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் எனக்கு அறிவுல புத்திக்கு எனக்கு தெளிய விஷயமா. சரி நீ இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு செருப்பால் வச்ச மாதிரி எனக்கு தோணுதுமா. ரொம்ப ரொம்ப சாரிம்மா, எனக்கு மன்னிச்சிருமா. உங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் சொல்றதுமா, உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த விஷயத்த பேசாயிட்டா. நானும் இன்னும் ஒரு பொண்ணாதாம நினைச்சிருக்கணும். சரி இந்த அறிவு கட்டுத்தானா வளர வளர வயசாக அறிவு கெட்டு போய் தாமா இருக்குது. அறிவு பெரியவங்கன்னா புத்திமதி சொல்லி அறிவா நடந்துக்கணும். இந்த மாதிரி அறிவு கட்டத்தனமா நான் குழந்தைங்கிட்ட நடந்துக்கிறேன்.